பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக்மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். டெல்லியில் அதிக வெப்பத்திற்கு மத்தியில் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜுவிடம் நாம் கேட்கலாம். ராஜு, தலைநகர் டெல்லியில தண்ணீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. இப்போ முதலமைச்சர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன் வச்சு பேசியிருக்கிறாரு? நீங்கள் குறிப்பிட்டது போலதான் டெல்லியில பல பகுதிகளில் இந்த தண்ணீர் தட்டுப்பாடானது, இந்த விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளை தவிர்த்து குடிசை பகுதிகளாக பார்க்கும் பொழுது அங்கு மக்கள் அதிக அளவில் இந்த தண்ணீர் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்படுகின்றார்கள். ஒளிப்பதிவாளர் லோகேஷ் காட்சிகளை காட்டக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம் என்றாலே தெரியும். இதே போன்று சிறிய அந்த ட்ரம்முகள், அதே போல கேன்களை கொண்டு நாள்தோறும் அவர்கள் கிடைக்கும் அந்த தண்ணீருக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது. அதிகாலை முதல் ஒரு முறை மட்டுமே அவர்களுக்கு நாள் ஒன்றுக்கான அந்த தண்ணீரானது டேங்கர் லாரிகள் மூலமாக கொண்டு வருவதற்கான மாநில அரசு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவைப்படுவது நாள் ஒன்றுக்கு தேவைப்படும் தண்ணீரை 2 முறை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு முறையீட்டும் அரசு சார்பாக ஒரு முறை மட்டுமே நாள்தோறும் இந்த தண்ணீரானது அவர்களுக்கு வழங்கப்படுகிறதாக அவர்கள் தரப்பிடமிருந்து கூறுகிறார்கள். அவர்களுடைய குடிநீர் பயன்பாடு மற்றும் மற்ற பயன்பாடுகளுக்கும் இந்த தண்ணீரை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இவ்வாறாக தான் டெல்லியில பல பகுதிகளில் இதே ஒரு சூழல் தான் நிலவுகிறது. இந்த நிலையில மாநில அரசை பாஜக அரசு ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி போராட்டங்களை கையில் எடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் அதே போல டெல்லியில் தற்போது நிலவும் இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக பாஜக அரசு, குறிப்பாக மத்திய அரசு ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசுகளுடன் பேசி இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்லி முதல்வர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய அரசுகள் டெல்லிக்கு திறந்துவிடக்கூடிய அந்த நீரை தடுக்காமல் திறந்துவிட வேண்டும் என்பதுதான் முதல்வருடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. ஏற்கனவே டெல்லி மாநில அரசு சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த தண்ணீரை வீணடிக்காமல் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும். தண்ணீரை வீணடித்தால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இதனை கண்காணிப்பதற்காக பல்வேறு குழுக்களும் சுமார் 200 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல நகரத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இந்த குடிநீர் பயன்பாட்டிற்காக மாநில அரசு சார்பாக வழங்கப்படும் அந்த நீரை வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது போன்ற விஷயங்களை மாநில அரசு அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டிருக்கின்றது. நாம் தற்போது இங்க இருக்கக்கூடிய இந்த சஞ்சய் கேம்ப் என்ற இந்த ஒரு பகுதி, குடிசை பகுதியாக குட்டி குட்டி இந்த வீடுகளில் இவர்கள் வசித்து வரக்கூடிய நிலையில இங்க தண்ணீர் பற்றாக்குறையானது அதிக அளவில் இருக்கிறது. குறிப்பாக இங்க சுமார் 1000 குடும்பங்களுக்கு மேலாக இருப்பதாக கூறப்படுகிறது. இங்க இவர்களுக்கு தேவைப்படும் அந்த நீர் 2 முறை நாட்களுக்கு 2 முறை வழங்கப்பட்டு வந்திருந்த நிலையில இந்த சூழல், தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் இந்த ஒரு சூழலில் ஒரு முறை மட்டுமே அந்த டேங்கர் லாரி மூலமாக அந்த தண்ணீர் கொண்டு வரப்படுவதாக கூறுகிறார்கள். இதன் மூலமாக கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தரப்பிடமிருந்து ஒரு புகாரானது வைக்கப்படுகிறது. இது ஆண்டுதோறும் ஏற்படும் ஒரு பிரச்சனையாக இருப்பதாக இப்பகுதி மக்கள் கூறும் நிலையில இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை நீங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மாநில அரசு சார்பாக எடுக்க வேண்டும் என இவர்களுடைய கோரிக்கையானது இருக்கிறது. விக்னேஷ், மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் கூட மத்திய அரசு தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் முதலமைச்சர் வச்சிருக்காரு. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜீவ்குமார். பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக்மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.